ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 162வது நாமாவளியாக ஓம் காமினே நமஹ. முருகப்பெருமான ஆசைப்படும் தன்மையருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவனுக்கு ஆசை, விருப்பம் இதெல்லாம் இருக்குமா அப்படின்னா, இறைவன் இந்த உயிர்களெல்லாம் உயும் பொருட்டு கருணையால் பல வடிவம் எடுப்பதே அதுக்காகத்தான். அப்படி இறைவனுடைய திருவிளையாடல்கள் இது எல்லாமே உயிர்கள் மீது உள்ள அந்த விருப்பம், உயிர்கள் நல்ல கதி அடைய வேண்டும்ன்ற உயர் எண்ணம், அவருடைய சங்கல்பம். அதனால தான் உயிர்களுக்கு இவ்வளவு திருவிளையாடல்கள் எல்லாம் இறைவன் செய்து காமிக்கிறார். வள்ளியை தேடி வரார் அப்படின்னா, வள்ளி அப்படின்றது இச்சா சக்தி, விருப்பத்துக்கு ஆதாரமான சக்தி. வள்ளி அப்படின்றது ஜீவாத்மா. அப்போ இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாவை தேடி வந்து அவர் அனுக்கிரகம் செய்வார் அப்படின்ற தத்துவம் தான் வள்ளி திருமணம். அப்படி வள்ளியானவள் தன்னுடைய வினைகளை போக்குவதற்காக தவம் இருக்கா. அப்போ அந்த தவம் இருக்கும் பொழுது அவளுடைய செயலால் முருகப்பெருமான் தானாக ஈர்க்கப்படுறார். வள்ளி நாயகி அந்த திணைப்புணம் காத்தா அப்படின்னா அதெல்லாம் வினைகள். அந்த திணையை சாப்பிட வந்த குருவிகள், காகங்கள் இதெல்லாம் ஓட்டுறா. அப்போ அது மாதிரி இந்த ஜீவாத்மாங்க காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம்னு அதற்கு உற்ற உறவான பேறுகளெல்லாம் வந்து உள்ள இந்த வீட்டுக்குள்ளே, இந்த சரீரத்துக்குள்ளே வந்து துன்பத்தை கொடுத்துருவாளாம். அப்போ அதெல்லாம் சேராமல் தடுக்கிறது. அது மாதிரி வள்ளி நாயகி அந்த திணைப்புணம் காத்தா அப்படின்னா அந்த ஜீவாத்மாவை எந்த விதமான துன்பங்களும் மாயைகளும் அண்டாமல் பார்த்துட்டான்னு அர்த்தம். அப்போ அந்த இறை சக்தி, நிமல சக்தியாக இருக்கக்கூடிய அந்த அப்பழுக்கற்ற அந்த பரம்பொருள் தேடி வருவார். அதை தான் அந்த வள்ளி நாயகினுடைய தத்துவம். அப்படி ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய அந்த வள்ளி நாயகி முருகப்பெருமானுடைய அருள் பெற்று முருகனுடைய பெரும் கருணைக்கு பாத்திரமாகிறார். அதனால தான் வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே அப்படின்னு அனுபூதியில் சொல்லுவார். அப்படி முருகனை ஆசைப்படும் தன்மையராக இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. ஓம் காமினே நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.